இந்த GLP-1 அனலாக்ஸ் பத்தின உங்களோட மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற கருத்துக்கள், அது கரெக்டா தப்பா, அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, GLP-1 அனலாக் ஒன்லி ஃபார் வெயிட் லாஸ் தான் யூஸ் பண்றாங்களா? இது வந்து வெயிட் குறைக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா, இது வந்து பிரைமரிலி அப்ரூவ்டு. மொதல் இண்டிகேஷன் வந்து ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ் தான். ஸோ அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ண, ஹார்ட், கிட்னி இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அடிஷ்னலாக வெயிட் லாஸும் நமக்கு ஒரு பெனிஃபிட். ஸோ இது பிரைமரிலி நாட் ஃபார் வெயிட் லாஸ். ஸோ இது மெயின்லி ஃபார் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரெயினில் ஆக்ஷன் இருக்கிறனால இது டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் அந்த மருந்து யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு டிப்ரெஷனு, ஆங்ஸைட்டி அந்த மாதிரி மனநிலை மாற்றம்லாம் வருது அப்படின்னு சொல்லி சில பேர் அதை அசியூம் பண்ணுறாங்க. பட் என்னன்னா, இது வந்து GLP-1 அனலாக்ஸோட ரிசப்டார் வந்து பிரெயினில் இருக்கு. பட் வந்து ஹியூமன் ஸ்டடீஸில் டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ அதோட சைடு எஃபெக்டாக வந்த மாதிரி எவிடன்ஸ் எதுவும் ப்ராப்பராக இல்லை. அப்புறம் இதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்கில் அந்த ஃபுட்டை ஸ்லோ பண்ணுறதுனால நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஸோ அதனால குளுக்கோஸ் கண்ட்ரோல் வருது, அவ்வளோதான். அப்படி கிடையாது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன் அடிஷன் டு இந்த ஸ்டொமக் கேஸ்ட்ரிக் எம்டிங், அதை ஸ்லோ பண்ணுறது இல்லாமல் இன்சுலின் செக்ரேஷனை குறைக்குது. ஸோ இதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்லி இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங்கை ஸ்லோ டவுன் பண்ணுறது, அதாவது உணவு வயிறுலேருந்து குடலுக்கு வர்றதை ஸ்லோ பண்ணுறதுனால குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் குறையுது, அவ்வளோதானா அப்படின்னா இது மட்டும் இல்லை. இது வந்து குளுக்கோஸ் டிபெண்ட்டாக இன்சுலின் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, குளுக்கோகான் செக்ரேஷனை குறைக்கிறது. ஸோ அதுலேருந்து குளுக்கோஸ் ஸ்பைக்ஸை குறைக்குது. அதே மாதிரி கார்டியாக் ப்ரொடெக்ஷன், ஹார்ட்டில் மேஜராக ஏதாவது பாதிப்பு வராமல், சர்க்கரைனால பாதிப்பு வராமல், மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்னால பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறது. கிட்னிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, க்ரானிக் கிட்னி டிசீஸ்லாம் டெவலப் ஆகாமல் பார்த்துக்குது. அதே மாதிரி லிவரில் ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் பார்த்துக்குது. ஸோ இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகும். அதை நிறுத்தினா அதோட எஃபெக்ட் போயிடும் அப்படின்னா, இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. பட் இந்த மெடிசன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வெயிட் லாஸ் இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை மாற்றக்கூடாது. நீங்கள் மெடிசன் எடுக்கும் போதும் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வேணும், அதை திருப்பி நிறுத்தினதுக்கு அப்புறமும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் அதோட ட்ரிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது பேங்க்ரியாடைட்டிஸ் காஸ் பண்ணுது. ஸோ கணையத்தில் வீக்கம், இன்ஃப்ளமேஷன்லாம் வருது, கணையத்தை டேமேஜ் பண்ணுது அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இது வந்து கணையத்தை டேமேஜ் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். ஒவ்வொரு மருந்துக்குமே அந்த ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ இருக்கும். இப்போ எவ்வளோ ரிஸ்க் இந்த மருந்துனால பெனிஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெனிஃபிட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரேராக பேங்க்ரியாடைட்டிஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே அந்த பெனிஃபிட்ஸ் வந்து லூஸ் ஆகக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது தைராய்டு கேன்சர் காஸ் பண்ணுது. ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. தைராய்டு கேன்சரும் வெரி வெரி ரேர். அதுவுமே ரோடன் ஸ்டடீஸில், அனிமல் ஸ்டடீஸில் தான் வந்து அது பாசிட்டிவாக வந்திருக்கு. ஹியூமன் ஸ்டடீஸில் ரொம்ப காமனாலாம் வரல. இது வெரி ரேர் எஃபெக்ட் தான். ஸோ இது வந்து லைஃப் லாங்காக யூஸ் பண்ணணும், இது வந்து ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ண முடியாது, அப்படி கிடையாது. இது லைஃப் லாங் யூஸ் பண்ண வேண்டிய மெடிசன் கிடையாது. ஆனால் யாருக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது அது வந்து இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, நீங்கள் மீதி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் எப்படி அடாப்ட் பண்ணுறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அது எல்லாம் சேர்ந்தது தான் எவ்வளோ நாள் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற கோர்ஸை முடிவு பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதுக்கு வர்த்தான ட்ரீட்மெண்ட் நமக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பட் இது என்னன்னா, இது இன்ஜெக்ஷனாக பார்க்கும்போது அது காஸ்ட்லி தான். ஆனால் அது தர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம யாருக்கு சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக இந்த கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸு இந்த மாதிரி ரிஸ்கில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு இந்த மேஜர் கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸு, இந்த கிட்னி டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆகி வர அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த காஸ்ட் ஒன்றுமே கிடையாது. அது இல்லாமல் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து ஒன்லி இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டா போதும், வேற எதுவுமே டயட், எக்ஸசைஸ் இதெல்லாம் நான் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஃபீலோட இருக்கவங்க இந்த மருந்துக்கே போகாதீங்க. ஸோ இந்த ட்ரக் அலாங் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்லி ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டேன், நான் எப்பயும் போல எதை வேணா சாப்பிடுவேன், எப்படி வேணா இருப்பேன், அப்படி இருக்க முடியாது. உங்களோட டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் பிளஸ் இந்த மெடிசன் தான் உங்களுக்கு அல்டிமேட் பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிராஜுவலாக தான் தெரியும், ஸ்லோவாக தான் வரும் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட ஃபுல் எல்லா மெட்டபாலிக் சேஞ்சஸும், டயட்டு, எக்ஸசைஸு, ஸ்லீப் பேட்டர்னு, இந்த மெடிசன் எடுக்கிறது, மீதி எடுக்கிற ட்ரக்ஸு எல்லாம் சேர்ந்து கிராஜுவல் ரிசல்ட் தான் வரும். பட் ஆனால் டெஃபினட்டாக மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரக் வந்து ரொம்ப பொட்டென்ஷியல் ட்ரக் தான்.
பட் ஆனால் கேண்டிடேட் செலெக்ஷன், அதுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் சேர்ந்து மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி.